Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் பைத்தான் அட்வான்ஸ்டு கான்செப்டான ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் பற்றி பார்ப்போம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பைத்தான் ப்ரொடக்ஷன் லெவல் கோட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராம் இருக்கும். ஏசிங்க் அவைட் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு புரியாது. ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராம் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களால் ஏசிங்க்னா என்ன, அவைட்னா என்ன, எப்போ நம்ம இதை யூஸ் பண்ணணும், ஏசிங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயமே கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற மல்டி த்ரெட்டிங் வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா மல்டி த்ரெட்டிங்கும் ஏசிங்க்கும் வந்து கொஞ்சம் ரிலேட்டட் தான், ரைட்? மல்டி த்ரெட்டிங்கில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து மல்டி த்ரெட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ போய் பாருங்கள். ஸோ அட்வான்ஸ்டு பைத்தான் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இந்த ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். மல்டி த்ரெட்டிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தெளிவாக வித் ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆஃப்டர் தட் யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ. இல்லைனா கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன். ப்ராப்ளம் நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராக்டிக்கலாக, ரைட்? ஸோ நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் பாருங்கள். பேசிக்காக ப்ராப்ளம் டாட் ஏசிங்க் ப்ரோக்ராமிங்கிற இந்த ஃபோல்டரில் ப்ராப்ளம் டாட் பின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான். டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன். டாஸ்க் வந்து டாஸ்க் ஐடிங்கிற ஒரு பாராமீட்டர் வந்து இன்புட்டாக வாங்குது. அண்ட் இது வந்து என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக லைக் ஸ்லீப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக 2 செகண்ட்ஸ்க்கு டிலே ஆகும். ஃபஸ்ட் வந்து டாஸ்க் ஐடி ஸ்டார்டட்னு வரும். எந்த டாஸ்க் ஐடி கொடுக்கணுமோ அந்த டாஸ்க் ஐடி. அப்புறம் 2 செகண்ட் ஆன அப்புறம் டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ இது ஒரு டம்மி ஃபங்க்ஷன் பேசிக்காக, ரைட்? இப்போது நான் வந்து அந்த டாஸ்க் ஃபங்க்ஷனை 2 டைம் நான் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1, அதாவது டாஸ்க் ஃபங்க்ஷன் வந்து 1 பாஸ் பண்ணுறேன், ஐடி 1 பாஸ் பண்ணுறேன். செகண்ட் டைம் வந்து டாஸ்க் ஃபங்க்ஷனில் ஐடி 2 பாஸ் பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்ட் எண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் அப்புறம் எண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 2 ஃபங்க்ஷனுமே வந்து எக்ஸிக்யூட் ஆக முடியாது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ கிளியர் திஸ் அண்ட் ரன் திஸ். ஸோ பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் வந்து டாஸ்க் 1 ஸ்டார்டட், டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட், டாஸ்க் 2 ஸ்டார்டட், டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட் வருது. ஸோ மொத்தமாக நம்ம 4 செகண்ட் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக? டாஸ்க் 1 ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட் டாஸ்க் 1 ஸ்டார்டட்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும், ஸ்லீப் பண்ணும். ஸோ இந்த 2 செகண்ட் டிலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா தான் நம்ம ப்ரோக்ராம் சும்மா தான் இருக்குது, ரைட்? ஆல்தோ வந்து சிபியூவில் வந்து இடம் இருந்தாலும் சிபியூ வந்து நம்ம பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த 2 செகண்டில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேறு எந்த டாஸ்க்கும் ரன் ஆகலை. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் ரன் ஆகி முடியறதுக்கு வந்து இது வெயிட் பண்ணுச்சு, ரைட்? இந்த 10th லைன் நம்பர் 10 வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் இந்த டாஸ்க் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் லைன் நம்பர் 11க்கு வந்துச்சு. பேசிக்காக சீக்வென்ஷனாக நடக்குது. ஸோ அதனால் இந்த 2 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற டைம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. நம்மளால் வந்து அந்த 2 செகண்ட் வெயிட்டிங் டைம், அந்த கேப் இருக்குது தெரியுமா, அந்த கேப்பில் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராசஸை நம்ம கோட் ரன் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் டைம் வந்து ஆக்சுவலி குறைஞ்சிருக்கும், கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இங்கே பிரச்சனை. பேசிக்காக இந்த மாதிரி சீக்வென்ஷனலாக ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது லைக் உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும், லேட்டன்சி அதிகமாக எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ஒரு பைத்தானில் வந்து ஒரு பேக் அண்ட் ஏபிஐ பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எண்ட் யூசருக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் ரெஸ்பான்ஸ் வரதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஆக்கலாம். ஒருவேளை மல்டி த்ரெட்டிங் தெரியும்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மல்டி த்ரெட்டிங் வச்சு சேம் ப்ரோக்ராம் எப்படி வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஆக்கலாம் அப்படிங்கிறத நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டி த்ரெட்டிங் ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங். ஸோ ஏசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன நம்ம இப்போ பார்ப்போம், ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அனாலஜி உங்களுக்கு தரேன், ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ரைட்? ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பேசிக்காக லெட்ஸே இந்த ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த டயக்ராம் பாருங்கள். லெட்ஸே நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து நிறைய செஃப் இருக்காங்க, ஓகேவா? அப்புறம் ஒரு வெயிட்டர் இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரே வெயிட்டர் தான் இருக்காங்க. அண்ட் 3 டிஃப்ரெண்ட் கஸ்டமர் வந்து வந்திருக்காங்கன்னு நம்ம வந்து அஷ்யூம் பண்ணுவோம். இப்போது இதுதான் சினாரியோ, ரைட்? இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டர் வந்து ஒரு கஸ்டமருக்கு தான் வந்து அட் அ டைம் சர்வ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கஸ்டமர் ஒன் வந்து லெட்ஸே அவர் வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ தோசை ஆர்டர் பண்ணுறாரு. அண்ட் கஸ்டமர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இட்லி ஆர்டர் பண்ணுறாரு, ஓகே? ஸோ அவர் வந்து இட்லி ஆர்டர் பண்ணுறாரு. அண்ட் கஸ்டமர் 3 வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுறாரு,
ஓகே. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன சொன்னேன், வெயிட்டர் வந்து ஒரு கஸ்டமருக்கு தான் வந்து சர்வ் பண்ணுவார், ரைட்? அதாவது அட் அ டைம் ஒரு கஸ்டமருக்கு தான் சர்வ் பண்ணுறாரு. லெட்ஸே நம்ம வெயிட்டர் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து சர்வ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் கஸ்டமர் ஆர்டர் தராரு, தோசை வேணும்னு சொல்கிறாரு. ஸோ வெயிட்டர் என்ன பண்ணுவார், அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய் கிச்சனில் இருக்க செஃப் கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த கிச்சனில் இருக்க செஃப் வந்து அந்த தோசை சுட்டு தர வரைக்குமே வந்து அவர் வெயிட் பண்ணுவார் அங்கே. ஸோ தோசை சுட்டு தந்த அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுவார், வெயிட்டர் வந்து கஸ்டமர் 1 கிட்ட போய் தோசை தந்துடுவார். ஸோ லெட்ஸே வந்து தோசை சுடுறதுக்கு வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆகுதுன்னா 7 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஒன்று வந்து வெயிட் பண்ணியிருக்காரு தோசை கிடைக்கிறதுக்கு. தோசை அதாவது வெயிட்டர் ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு தோசை கொடுத்தப்புறம் கஸ்டமர் 2 கிட்ட போகிறாரு. கஸ்டமர் 2ஓட ஆர்டர் என்னது, இட்லி கேட்குறாரு. ஸோ இட்லி ஆர்டர் தந்த உடனே வெயிட்டர் வந்து கிச்சனுக்கு போய் இட்லி வேணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற செஃப்லாம் வந்து இட்லி செஞ்சு தராங்க. லெட்ஸே இட்லிக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ரைட்? நம்ம கஸ்டமர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7+3 ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் என்னது 7 மினிட்ஸ். செகண்ட் கஸ்டமர் இந்த இட்லி சுடுற டைம் என்னது 3 நிமிஷம். ஸோ மொத்தமாக வந்து கஸ்டமர் 2 வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபுட் வரத்துக்கு, ரைட்? 10 நிமிஷம். அதுவே வந்து நெக்ஸ்ட்டு இட்லி தந்ததுக்கு அப்புறமா வந்து வெயிட்டர் வந்து நம்ம கஸ்டமர் 3 கிட்ட போய் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்குறாங்க கஸ்டமர் 3. ஸோ அதனால் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லி வெயிட்டர் வந்து கிச்சனில் போய் ஆர்டர் பண்ணுறாரு செஃப் கிட்ட. ஸோ ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், ரைட்? 10 மினிட்ஸ் ஆகுது மொத்தமாக செய்கிறதுக்கு. ஸோ கஸ்டமர் 3 வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு, கஸ்டமர் 3 வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் 1க்கான 3 மினிட்ஸ், கஸ்டமர் 1க்கான 7 மினிட்ஸ், கஸ்டமர் 2க்கான 3 மினிட்ஸ் ப்ளஸ் கஸ்டமர் 3க்கான 10 மினிட்ஸ், மொத்தமாக 20 மினிட்ஸ் வந்து கஸ்டமர் 3 வந்து வெயிட் பண்ணுறாரு, ரைட்? ஸோ இது ஏன் வந்து நடக்குது, ஏன்னா வெயிட்டர் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட போய் ஆர்டர் வாங்கி கிச்சன் கிட்ட போய் அந்த செஃப் கிட்ட சொல்லி செஃப் வந்து அந்த ஃபுட்டை செஞ்சு தந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த கஸ்டமர் கிட்ட போய் சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நெக்ஸ்ட் கஸ்டமர் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து சீக்வென்ஷனாக நடக்குது, புரியுதா? ஸோ சீக்வென்ஷலாக நடக்குது இங்கே ஆக்சுவலி. ஸோ வேலை சீக்வென்ஷனாக நடக்குது. இப்போது அதே வந்து வெயிட்டர் வந்து ஒரு கஸ்டமர் இல்லாமல் நிறைய கஸ்டமரை ஒரே டைம் ஹேண்டில் பண்ணியிருந்தா அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்குமா? அந்த கஸ்டமர் அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்து வெயிட்டிங் டைம் குறைஞ்சிருக்கும் பேசிக்காக, ரைட்? அதுதான் செகண்ட் சினாரியோ. இந்த செகண்ட் சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு எக்ஸாம்பிளில், ஸோ இதில் வந்து வெயிட்டர் இருக்காரு, ரைட்? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டர் வந்து அதே செட்டப் தான், கிச்சனில் நிறைய ஷெஃப் இருக்காங்க, வெயிட்டர் ஒரே வெயிட்டர் தான், நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வெயிட்டர் வந்து மல்டிபிள் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் வாங்கி மல்டிபிள் கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அதே தோசை, செகண்ட் கஸ்டமர் வந்து இட்லி, தேர்ட் கஸ்டமர் வந்து ஃப்ரைட் ரைஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஆர்டரையும் வாங்கிட்டு கிச்சனில் போய் செஃப் கிட்ட வந்து சொல்லுவாங்க. செஃப் வந்து நிறைய செஃப் இருக்காங்க பேசிக்காக கிச்சனில், ரைட்? அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நிறைய செஃப் இருந்தாங்க. பட் ஆனால் நிறைய செஃப் இருந்தாலும் நம்மளால வந்து நிறைய செஃப் இருந்தாலும் நிறைய செஃப்பை நம்மளால யூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு வெயிட்டர் வந்து ஒரு ஆர்டர் வாங்கி கிச்சனுக்கு வந்து அந்த கிச்சனில் ஃபுட் செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கஸ்டமர் கிட்ட போய் அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு வந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நிறையா செஃப் இருக்காங்க, நிறையா கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நிறையா கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் வாங்கி எல்லா செஃப்க்கு வேலை கொடுத்து அப்புறம் வந்து தோசை, இட்லி, ஃப்ரைட் ரைஸ்னு ஸ்பீடாக அவங்களால தர முடியும், சர்வ் பண்ண முடியும் பேசிக்காக, ரைட்? புரியுது நம்புறேன். ஸோ ஓவரால் வந்து டைம் வந்து இங்கே குறையுது இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில். ஸோ மெயினாக நீங்கள் இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிச்சனை நான் சொன்னேன் தெரியுமா, இப்போது கிச்சனு தான் வந்து நம்மளோட CPU பேசிக்காக, நம்ம கம்ப்யூட்டர் CPU. இல்லை நீங்கள் வந்து ஒரு கோடை டெப்ளாய் பண்ணுறீங்கன்னா அந்த டெப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற சர்வரில் இருக்கிற CPU. இந்த CPU வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் பேசிக்காக. நம்ம முன்னாடி இப்போ பார்த்தது தெரியுமா ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான கோடு, இந்த கோட்லேயும் அதே பிரச்சனை தான். இந்த கோடில் வந்து சீக்வென்ஷனாக நடக்குது. நம்ம வந்து CPU வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியல. ஆல்தோ CPUக்கு வந்து இன்னும் நிறைய பவர் இருந்தாலும் அந்த பவரை நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியல. சேம் தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் நடந்துச்சு. ஆல்சோ நிறைய செஃப் இருந்தாலும் எல்லா செஃப்பையும் நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த கிச்சன் தான் வந்து உங்களோட CPU, ரைட்? கிச்சன் தான் உங்களோட CPU. வெயிட்டர் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏசிங் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது வெயிட்டர் வந்து உங்களுக்கே தெளிவாக உங்களுக்கு புரியும். வெயிட்டர் வந்து ஆக்சுவலி வெயிட்டர் வந்து நம்ம ஈவெண்ட் லூப்போட கனெக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ இப்போ லெட்ஸ் கெட் இன் டு த கோட் பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்தோம் தெரியுமா, இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் பேசிக்காக, ரைட்? ஸோ இதே கோடை வந்து நான் இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் வந்து வேறு ஒரு ப்ராப்ளம் சால்வ்டுன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், ரைட்? ப்ராப்ளம் சால்வ்டு .py. ஸோ இதில் வந்து நான் அப்படியே அந்த கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கோடை வந்து நான் ஏசிங் ப்ரோக்ராமாக நான் மாற்ற போகிறேன், ஏசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமாக மாற்ற போகிறேன். ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஏசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமாக மாற்றணுன்னா இந்த நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது தெரியுமா, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஏசிங்க்குங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஏசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமாக மாறிடும் பேசிக்காக. அதுவே வந்து சஜஷன் காமிக்குது பாருங்கள். time.sleepக்கு பதிலாக நம்ம வந்து await of async.io.sleep வருது.
ஸோ await of async io.sleep பேசிக்காக அது கரெக்ட் தான். அந்த async ioங்கிற லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணணும், ரைட். டோன்ட் கெட் வரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு, ரைட். அண்ட் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் கரெக்ட் தான். அண்ட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா we can write async.gather பேசிக்காக, ரைட். அது நம்ம எப்படி எழுதலாம்னா we can write it as பேசிக்காக async main ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், async def main. அண்ட் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் எல்லாம் போட்டுட்டு ஸோ async io.gather ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம். ஸோ ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம், ஸ்டார்ட் டைம். இல்லைனா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா we can just do this. ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பேசிக்காக, ரைட். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஸோ டோன்ட் கெட் வரி. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த டாஸ்க் ஃபங்க்ஷனை வந்து ஏசிங்காக நம்ம மாற்றிட்டோம், ஏசிங்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி. அண்ட் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க ஏசிங் ப்ரோக்ராமில், ஏசிங்காக இருக்கிற ப்ரோக்ராம்குள்ளே தான் நீங்கள் வந்து awaitingங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண முடியும் பேசிக்காக. ஸோ பேசிக்காக நம்ம இங்கே async io.sleep யூஸ் பண்ணாமல் time.sleep யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனைன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் ஸோ இந்த கோட் நம்ம எழுதியிருந்தோம்னா, இன்கேஸ் time.sleep நம்ம எழுதியிருந்தோம்னா இங்கே வந்து பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல் பேசிக்காக இங்கே. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு async ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து async மாற்றிருக்கோம். மாற்றிட்டு எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து உங்களால் உங்களால் வந்து இந்த டாஸ்க் ஃபங்க்ஷனை அப்படியே உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நான் வந்து இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க் ஃபங்க்ஷன் அப்படியே வந்து கால் பண்ணுறேன். எனக்கு டாஸ்க் ஆஃப் 2 நான் வந்து கொடுக்குறேன், ரைட். டாஸ்க் ஆஃப் 2 நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் ரன் பண்ணால் பாருங்கள் எனக்கு எரர் வரும் பேசிக்காக. ஸோ பாருங்கள் என்ன எரர் வருது. ஸோ என்ன எரர் வருதுன்னு நல்லா படிங்க. ஸோ பேசிக்காக என்ன வருது, வார்னிங் கோரூட்டன் டாஸ்க் வாஸ் நெவர் awaited பேசிக்காக. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்போல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ஏசிங்காக மாற்றுறோமோ, பேசிக்காக இந்த async கீவேர்டு எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முன்னாடி யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கோரூட்டினாக மாறிடும். கோரூட்டின்ங்கிறது பைத்தானில் ஒரு ஆப்ஜெக்ட் பேசிக்காக. ஸோ கோரூட்டின் இஸ் ஜஸ்ட் லைக் இப்போ எப்படி வந்து பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த மாதிரி கோரூட்டின்ங்கிறது ஒரு டைப் பேசிக்காக, ரைட். ஸோ எப்போல்லாம் நம்ம async யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கோரூட்டினாக மாறிடும். ஸோ எப்போல்லாம் கோரூட்டின் இருக்கோ அந்த கோரூட்டினை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்காக எப்போல்லாம் வந்து ஒரு கோரூட்டின் உங்ககிட்ட இருக்கும் அப்போல்லாம் வந்து அந்த கோரூட்டினை வந்து நீங்கள் கோரூட்டினில் இருக்கிற ஆன்சர் நீங்கள் வந்து வாங்கணும்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பேசிக்காக, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அவாய்ட் பண்ணணும் இதை. அதாவது இன்கேஸ் வந்து இங்கே ஏதாச்சும் ரிட்டர்ன் டைப் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரிட்டர்ன் சம் ரிசல்ட் ஆஃப் டாஸ்க் இந்த மாதிரி இருக்குதுன்னா அப்போ வந்து நான் இங்கே அவாய்ட் பண்ணலாம் பேசிக்காக, ரைட். அவாய்ட் ஆஃப் ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை இந்த மாதிரி நான் அவாய்ட் பண்ணலாம், ரைட். ஸோ திஸ் இஸ் ஒன் சொல்யூஷன். அதுவே வந்து ஸோ எப்போல்லாம் கோரூட்டின் இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் லூப்பில் நீங்கள் இதை ரன் பண்ணணும். ஸோ ஈவெண்ட் லூப்புங்கிறது ஒரு புது கான்செப்டாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது என்ன நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டே வித் மீ அண்ட் இந்த கோடை நான் இப்படி ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கே இன்னொரு கோரூட்டின் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கோரூட்டின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா async io.gather இந்த கேதர் மெத்தட் என்ன பண்ணோன்னா இந்த கேதர் மெத்தட்குள்ளே வந்து நம்ம வந்து கோரூட்டின்ஸாக பாஸ் பண்ணுவோம். கோரூட்டின் இஸ் நத்திங் பட் இது. ஸோ டாஸ்க் 1 டாஸ்க் 2 பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேதர் வந்து என்ன பண்ணணும்னா லைக் மல்டிபிள் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ரைட். ஸோ அதுதான் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் பண்ணுறது. இந்த மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா மெயின் ஃபங்க்ஷனுமே வந்து ஆக்சுவலி ஒரு கோரூட்டின், கரெக்டாக. ஏன்னா இங்கே async நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், async ஒரு கீவேர்ட். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம பைத்தானில் வந்து இந்த கோரூட்டினை நம்ம வந்து இந்த கோரூட்டினை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் லூப் தேவை. ஸோ அந்த ஈவெண்ட் லூப் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த ஈவெண்ட் லூப் வந்து இந்த async io.runங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா கிடைக்குது பேசிக்காக. ஐ நோ இட்ஸ் கன்ஃபியூசிங், ரைட். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற பாருங்க, டாஸ்க் 1 டாஸ்க் 2 ஸ்டார்டட், அதாவது சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. டாஸ்க் 1க்கு அப்புறம் டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட்னு வரல, டாஸ்க் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட், டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட். ஸோ மொத்தமாக 2 செகண்ட்ஸில் முடிஞ்சிச்சு நம்ம கோடு, ரைட். ரன் ஆகி முடிஞ்சிச்சு. நம்ம முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்லாம் 4 செகண்ட் ஆச்சு, ஆனால் இங்கே 2 செகண்ட்லேயே முடிஞ்சிச்சு. மீனிங் என்னன்னா நம்ம டாஸ்க் 1 வந்து இந்த async io.sleep இங்கே பேசிக்காக இந்த லைன் ஆஃப் கோடில் வந்து பேசிக்காக 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். அந்த வெயிட்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து பேரலாக நடந்திருக்கு, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பேரலாக நடந்திருக்கு. பேரலன்னு சொல்லக்கூடாது, கரெக்ட் வேர்டு வந்து கன்கரண்ட்டாக நடந்திருக்கு, ரைட். கன்கரண்ட்டாக நடந்திருக்கு. ப்ளீஸ் ஸ்டே வித் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. அந்த கோரூட்டின் ஈவெண்ட் லூப் அதெல்லாமே இப்போ பார்ப்போம். ஸோ பேசிக்காக கோரூட்டின், ரைட். ஸோ
coroutine பற்றி பார்ப்போம் பாருங்க. whenever you define a function with async keyword, the function becomes a coroutine. ரைட், இப்போ நம்ம பார்த்தது தான் அது. எப்போல்லாம் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் மட்டும் ஏசிங் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் கோரூட்டீனாக மாறிடும். ஸோ கோரூட்டீனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்டுங்கிற கீவேர்டு வந்து கோரூட்டீனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோரூட்டீன் பேசிக்காக கரெக்டாக. அண்ட் ஏசிங் டாட் கேதருங்கிறது வந்து ஆப்வியஸாக வந்து இது 2 கோரூட்டீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு கம்ப்ளீட் கோரூட்டீனை வந்து நம்ம வந்து பைத்தான் கோடில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட் லூப் தேவை. ஆக்சுவலி அந்த ஈவெண்ட் லூப் எப்படி வந்து பைத்தானில் கிடைக்குது? பைத்தானில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு லைப்ரரி இருக்குது விச் இஸ் கால்ட் async.io. ரைட், இந்த async.io டாட் ரன்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது பேசிக்காக அந்த கோரூட்டீன் வந்து இந்த மெயின் கோரூட்டீன் வந்து ஆக்சுவலி இட் இஸ் கெட்டிங் இன் டு த ஈவெண்ட் லூப். ஸோ அந்த ஈவெண்ட் லூப் வந்து டாஸ்க் வந்து ஸ்கெடியூல் பண்ணும் பேசிக்காக. ரைட், ஸோ await keyword must only be used inside a async function or a coroutine. Async function coroutine ரெண்டுமே சேம் தான். Avoid writing blocking or synchronous code inside async function. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம இந்த கோடில் நம்ம async.io டாட் ஸ்லீப்னு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம் தெரியுமா? ஒருவேளை வந்து எனக்கு async.io டாட் ஸ்லீப் எழுதாமல் நான் வந்து டைம் டாட் ஸ்லீப்னு எழுதியிருந்தேன்னா, ரைட், டைம் டாட் ஸ்லீப் எழுதியிருந்தேன்னா திஸ் இஸ் அ பிளாக்கிங் ஃபங்க்ஷன். ஏன் பிளாக்கிங் ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்க. பேசிக்காக என்ன நடக்கும், நான் இப்போ அந்த ரன் பண்ணால் பேசிக்காக டாஸ்க் ஒன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த டைம் டாட் ஸ்லீப் ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் தெரியுமா? 2 செகண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 2 செகண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி டிலே ஆகும், வெயிட் பண்ணும். ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் வந்து டாஸ்க் 2க்கு வந்து அந்த ஈவெண்ட் லூப் வந்து டாஸ்க் 2 வந்து ரன் பண்ணாது. ராதர் இந்த டாஸ்க் 1 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் டாஸ்க் 2 வந்து ரன் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாக்கிங் கோட் வந்து ஏசிங்க் ப்ரோக்ராம்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த ஏசிங்க் ஆர் கோரோட்டீன்குள்ளே வந்து இந்த மாதிரி பிளாக்கிங் கோட் இருக்கக்கூடாது. ரன் பண்ணுவோம் இப்போ. லெட் மீ ஜஸ்ட் கிளியர் திஸ் அண்ட் ரன் திஸ். ரைட், பாருங்க, டாஸ்க் 1 ஸ்டார்ட், டாஸ்க் 2 ஸ்டார்ட் ஆகலை. டாஸ்க் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் டாஸ்க் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோட்டல் டைம் பாருங்க, பேசிக்காக 4 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த மாதிரி ஏசிங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஏசிங்க் ப்ரோக்ராம் எழுதும் போது அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பிளாக்கிங் கோடு நீங்கள் எழுதுனீங்கன்னா பேசிக்காக பிளாக்கிங்னா என்னென்னா ஈவெண்ட் லூப்பை பிளாக் பண்ணுது. ஈவெண்ட் லூப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா வெயிட் பண்ணுங்க. ஐ வில் கம் டு தட் இன் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ பேசிக்காக ஈவெண்ட் லூப் வந்து பிளாக் பண்ணுது. ஏன் ஈவெண்ட் லூப்பை பிளாக் பண்ணுது? பிகாஸ் இது வந்து ஒரு சிங்க்ரோனஸ் கோடு. ஸோ டைம் டாட் ஸ்லீப்புங்கிறது வந்து சிங்க்ரோனஸ் கோட். ஸோ இப்போ சிங்க்ரோனஸ் கோடுக்கான ஈக்குவலண்ட் ஏசிங்க்ரோனஸ் கோடு வந்து ஆக்சுவலி இருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஏசிங் கோடு தான் வந்து அந்த async.io டாட் await ஆஃப் async.io டாட் ரன் ஸ்லீப் பேசிக்கா. ரைட், ஸோ இதுதான் வந்து அந்த டைம் டாட் ஸ்லீப்புக்கான ஈக்குவலண்டான ஏசிங் கோட் பேசிக்கா. ஸோ ஏசிங் கோட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ async.ioல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிங்க்ரோனஸ் கோட் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா அது எப்படி ஏசிங்காக மாற்றுறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ரைட், இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். இதை ரன் பண்ணால் பாருங்கள், டாஸ்க் 1 ஸ்டார்டட், டாஸ்க் 2 ஸ்டார்டட், ரெண்டுமே முடிஞ்சிருச்சு பேசிக்காக. ஸோ 2 செகண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ரைட், ரியல் API எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க, ஓ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு. ரைட், ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். கம்மிங் பேக், ஸோ பேசிக்காக இந்த 3 ரூல்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ஏசிங்க் கீவேர்ட் யூஸ் பண்ணால் அது வந்து கோரூட்டீன். பேசிக்காக ஏசிங்க் கீவேர்டை வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் மாதிரி யூஸ் பண்ணால் அது வந்து கோரூட்டீன். அப்புறம் கோரூட்டீன் மஸ்ட் பி அவைட்டட். கோரூட்டீனை வந்து உங்களால் நார்மல் பைத்தான் கோட் மாதிரி உங்களால் ரன் பண்ண முடியாது, நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி உங்களால் கால் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், அவாய்ட் பண்ணணும் பேசிக்காக. ரைட், அப்புறம் ஈவெண்ட் லூப்பில் வந்து நீங்கள் ரன் பண்ணணும்னா ஈவெண்ட் லூப்பை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இந்த மாதிரி async.io டாட் ரன். ஸோ ஈவெண்ட் லூப்குள்ளே மட்டும்தான் வந்து உங்களால் வந்து இந்த கோரூட்டீனை வந்து ரன் பண்ண முடியும் பேசிக்காக. நார்மல் பைத்தானால் ரன் பண்ண முடியாது. ரைட், அண்ட் அவாய்ட் ரைட்டிங் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் கோட். அதாவது டைம் டாட் ஸ்லீப் இந்த மாதிரி பிளாக்கிங் கோட் எழுதுறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஈவெண்ட் லூப்புக்கு வருவோம். ஸோ பேசிக்காக ஈவெண்ட் லூப் வந்து இட்ஸ் a வெரி காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட். பட் நான் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறேன். பேசிக்காக வந்து இந்த ஒரு டயக்ராமை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட், இந்த ஒரு சர்க்கிள் டயக்ராமை நீங்கள் இந்த லூப் டயக்ராமை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஈவெண்ட் லூப்பில் வந்து நம்ம என்ன போடலாம்னா ஈவெண்ட் லூப்பில் வந்து நம்ம பேசிக்காக கோரூட்டீன்ஸை வந்து நம்ம போடலாம். ரைட், ஏசிங்க் அதாவது கோரூட்டீன்ஸ் ஒரு ஏசிங்க் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். இது என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்ஸே நம்ம கிட்ட வந்து டாஸ்க் 1 இருக்கு. ரைட், லெட்ஸே திஸ் இஸ் T1. ரைட், திஸ் இஸ் T1. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து டாஸ்க் 2 இருக்கு. லெட்ஸே திஸ் இஸ் T2. ரைட், இது வந்து T2. ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போது 2 கோரூட்டீன்ஸ் இருக்குது. டாஸ்க் 1 டாஸ்க் 2ங்கிறது கோரூட்டீன்ஸ். ரைட், இப்போ வந்து ஈவெண்ட் லூப் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஈவெண்ட் லூப்பில் வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த கோரூட்டீன்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னா பை யூசிங் திஸ் async.io டாட் ரன். async.ioங்கிறது ஒரு லைப்ரரி, இன்பில்ட் பைத்தான் லைப்ரரி. இந்த ரன் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த
கோரூட்டின் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க. இந்த கேஸில் வந்து இதுதான் நம்மளோட மெயின் கோரூட்டின், அதனால நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை வந்து இந்த இது எனக்கு தேவை, அதாவது இந்த async io.run-குள்ள நீங்கள் கோரூட்டின் தான் பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் ஆல்சோ டூ, எனக்கு வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் ரன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஐ கேன் ஜஸ்ட் டூ async io.run டாஸ்க் 1 நான் பாஸ் பண்ணலாம். ரைட், டாஸ்க் 1 நான் பாஸ் பண்ணலாம். ஏன்னா டாஸ்க் 1ங்கிறது இந்த டாஸ்க் 1 இஸ் அகைன் அ கோரூட்டின். ரைட், ஏன்னா async இருக்குது பாருங்கள், async கீவேர்டு இங்கே இருக்குது, அதனால் டாஸ்க் 1 இஸ் ஆல்சோ அ கோரூட்டின் பேசிக்காக. இப்போ நான் இதை ரன் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். பேசிக்காக டாஸ்க் 1 ஸ்டார்டட், அப்புறம் டாஸ்க் 1 கம்ப்ளீட்டட். ஸோ இது கரெக்டாக ரன் ஆகுது பாருங்கள். பிகாஸ் async io.run வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஈவெண்ட் லூப், இட் கிரியேட்ஸ் அ ஈவெண்ட் லூப். அந்த ஈவெண்ட் லூப்புக்குள்ளே வந்து நம்ம இந்த கோரூட்டினை நம்ம பாஸ் பண்ணுறோம். ரைட், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் ரைட், ஸோ கம்மிங் பேக். ஸோ பேசிக்காக நீங்கள் ஈவெண்ட் லூப்பில் என்ன போடலாம், கோரூட்டின்ஸ் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ரைட், ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஸோ இதை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிட்டோம். ரைட், இதை வந்து நம்ம இந்த ஈவெண்ட் லூப்புக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் 1 வந்து ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு ஐஓ ஆப்ரேஷன் அப்போ, இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அப்போ வெயிட் பண்ணுது. ஒரு நெட்வொர்க் காலோ இல்லை டேட்டா பேஸ் காலோ ஏபிஐ கால்க்காக வெயிட் பண்ணுது. ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் லூப் வந்து என்ன பண்ணணும்னா வேறு டாஸ்க் வந்து ஸ்கெடியூல் பண்ணும். இப்போ இந்த ஈவெண்ட் லூப்பில் என்ன டாஸ்க் இருக்குது, T2 இருக்குது பேசிக்காக. ஸோ அந்த T1 வெயிட்டிங் டைமில் T2 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ T2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை T2லேயும் வந்து ஏதோ ஒரு ஸ்லீப்பிங் டைம் இருக்குது, ஒரு வெயிட்டிங் டைம் இருக்குதுன்னா வந்து ஒரு ஐஓ ஆப்ரேஷன் இருக்குதுன்னா அந்த டைமில் வந்து T1க்கு வந்து மறுபடியும் மாறிடும். ஸோ பேசிக்காக ஈவெண்ட் லூப் வந்து இங்கே வந்து ஒரு மேனேஜர் மாதிரி. இப்போ நம்ம இந்த அனாலஜி பார்த்தோம் தெரியுமா, இந்த எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த செகண்ட் இந்த டயக்ராமில் எப்படி வந்து வெயிட்டர் வந்து எப்படி மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணாரோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஈவெண்ட் லூப். ஈவெண்ட் லூப் வந்து இங்கே ஒரு வெயிட்டர் பேசிக்காக. ஸோ மல்டிபிள் டாஸ்க்கை வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணும் பேசிக்காக. ரைட், அதான் வந்து ஈவெண்ட் லூப். ஸோ ஈவெண்ட் லூப் வந்து நீங்கள் மேனுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, பைத்தன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடும். ஸோ ஈவெண்ட் லூப் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், பை யூசிங் திஸ் async io.run ஃபங்க்ஷன். ரைட், async io.run ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ணணும், we have to pass a coroutine. ஸோ இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், பிகாஸ் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரைட், இப்போது கம்மிங் டு த பாயிண்ட்ஸ், ஈவெண்ட் லூப் இஸ் த கோர் இன்ஜின் தட் ரன்ஸ் async கோட். இப்போ சொன்னது தான் async runs in a single thread, everything happens in one thread but still handles multiple tasks. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ரைட், ஸோ பேசிக்காக இந்த பைத்தன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ சிங்கிள் த்ரெட் ப்ரோக்ராமிங். ரைட், சிங்கிள் த்ரெட் ப்ரோக்ராம் தான் இது. ஆனால் சிங்கிள் த்ரெட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் லூப் கிரியேட் பண்ணுறதுனால அந்த ஈவெண்ட் லூப்புக்குள்ள மல்டிபிள் கோரூட்டின்ஸை நம்மளால் பாஸ் பண்ண முடியுது, மல்டிபிள் கோரூட்டின்ஸை நம்மளால் ரன் பண்ண முடியும் ஈவெண்ட் லூப் கிரியேட் பண்ணுறதுனால. ஸோ மீனிங் என்னன்னா, சிங்கிள் த்ரெடட் ப்ரோக்ராமில் கூட மல்டிபிள் டாஸ்க்ஸை அட் அ டைம் நம்மளால் வந்து நாட் அட் அ டைம் பட் கன்கரண்ட்டாக நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். தட் இஸ் த்ரூ async ப்ரோக்ராமிங் பேசிக்காக. ரைட், அதுவே நம்ம மல்டி த்ரெட்டிங் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். மல்டி த்ரெட்டிங் வீடியோவில் வந்து நம்ம மல்டிபிள் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம இங்கே மல்டிபிள் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணல, நம்ம வந்து ஒரே த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். async ப்ரோக்ராம் வந்து இட் யூசஸ் ஈவெண்ட் லூப் இருக்கிறதுனால ஈவெண்ட் லூப் வந்து மல்டிபிள் டாஸ்க்ஸை வந்து கரெக்டாக வந்து ஈவெண்ட் லூப்பில் வந்து ஸ்கெடியூல் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கன்கரன்சியாக தருது. ரைட், கன்கரன்சியாக ஒரு லைக் ஃபாஸ்ட்னஸை தருது பேசிக்காக. மல்டிபிள் டாஸ்க்ஸை வந்து அட் அ டைம் ஒரு லைக் இன் எஃபிஷியன்ட் வே நம்மளால் வந்து ரன் பண்ண முடியுது. இன் கன்கரண்ட் மேனரில் நம்மளால் ரன் பண்ண முடியுது நிறைய டாஸ்க்ஸை. ஸோ அது எப்படி பாசிபிள், பை யூசிங் ஈவெண்ட் லூப். பிகாஸ் ஆஃப் ஈவெண்ட் லூப் இன் async ப்ரோக்ராமிங். ஒரே த்ரெட் தான், சிங்கிள் த்ரெட்டில் ஈவெண்ட் லூப் இருக்கிறதுனால we are able to run multiple tasks at a time பேசிக்காக. ரைட், அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, டாஸ்க் வாலண்டரி பாஸ் யூசிங் await ஈவெண்ட் லூப் தென் ஸ்விட்சஸ் டு another டாஸ்க். பேசிக்காக நான் முன்னாடி சொன்னது தான், டாஸ்க் வந்து எப்போல்லாம் வந்து await பண்ணுதோ ஆர் எப்போல்லாம் வந்து நெட்வொர்க் காலுக்காக வெயிட் பண்ணுதோ, பேசிக்காக நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த await இந்த கோரோட்டின்களை எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த await கீவேர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஸ்விட்ச் ஆகும். ஈவெண்ட் லூப் வந்து வேறு டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும், இல்லை வேறு ஈவெண்ட் லூப் வந்து வேறு ஒரு டாஸ்க்கை வந்து ரெஸ்யூம் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும், இல்லை பேசிக்காக கண்ட்ரோல் வந்து வேறு கோரோட்டினுக்கு பாஸ் ஆகிடும். பேசிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக கண்டெக்ட் ஸ்விட்ச் ஆகிறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, மல்டிபிள் டாஸ்க்ஸை ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுது asynchronous ப்ரோக்ராமிங் யூஸ் மூலியமாக. ரைட், and the last point, event loop is like a manager that keeps switching between tasks whenever one task is waiting. ஸோ அதே பாயிண்ட் தான், எப்போல்லாம் வந்து ஒரு டாஸ்க் வெயிட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த டைமில் வந்து வேறு டாஸ்க் வந்து ஸ்கெடியூல் பண்ணிவிடும் ஈவெண்ட் லூப். ஸோ பேசிக்காக அந்த CPU வெயிட்டிங் டைம் இருக்குது தெரியுமா, அந்த வெயிட்டிங் டைம் வந்து குறைச்சி அந்த வெயிட்டிங் டைம்லேயே வேறு டாஸ்க்கை வந்து ரன் ஆக வைக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து
ரொம்ப கம்மியான மினிட்ஸ் தான் எடுத்துக்கும், கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் when compared to sequential programming. ஸோ அதுதான் வந்து async ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட் பேசிக்காக, ரைட். Now coming to the differences பேசிக்காக, ரைட். பேசிக்காக மல்டி த்ரெட்டுக்கும் ஏசிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ மல்டி த்ரெட்டிங்கில் வந்து த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் த்ரெட்ஸில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணுவோம், அது ஒவ்வொரு ப்ராசஸை நம்ம ரன் பண்ணுவோம். ஆனால் ஏசிங்க் ப்ரோக்ராமிங்கில் ஒரே த்ரெட் தான், ஒரே த்ரெட்டில் ஈவெண்ட் லூப் இருக்கிறதுனால நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் ரன் பண்ண முடியுது, மல்டிபிள் கோர் ரொட்டீன்ஸை நம்மளால் ரன் பண்ண முடியுது. அண்ட் மல்டி த்ரெட்டிங்கில் த்ரெட் கண்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து பேசிக்காக த்ரெட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகணும் தெரியுமா, ஒரு த்ரெட்லேருந்து இன்னொரு த்ரெட்டுக்கு ஸ்விட்ச் ஆகும், பேசிக்காக கண்டெக்ட் ஸ்விட்ச் ஆகும். அங்கே இந்த த்ரெட் ஸ்விட்சிங்னால தான் வந்து எஃபிஷியன்சி இருக்குது, எஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைக்குது, அதாவது கம்மி டைமில் நம்மளால் ரன் பண்ண முடியுது பிகாஸ் ஆஃப் கண்டெக்ட் ஸ்விட்சிங். ஸோ ஒரு வேளை மல்டி த்ரெட்டிங் பற்றி தெரியலனா யூ கேன் கோ செக் இட் அவுட் அகெயின், லைக் அவர் பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், மல்டி த்ரெட்டிங் பற்றி இருக்குது, ரைட். யா, ஸோ மல்டி த்ரெட்டிங்கில் ஓஎஸ் மூலியமாக தான் வந்து த்ரெட்ஸ் கண்டெக்ட் ஸ்விட்ச் ஆகுது. நம்ம ஏசிங் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஈவெண்ட் லூப் மூலியமாக வந்து நம்மளோட கோர் ரொட்டீன்ஸ் வந்து பேசிக்காக ஸ்விட்ச் ஆகுது. இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் டாஸ்க் 1, டாஸ்க் 2. டாஸ்க் 1 எப்போல்லாம் வெயிட் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து டாஸ்க் 2க்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடும். டாஸ்க் 2 வெயிட் பண்ணும்போது வேறு டாஸ்க்கை வந்து ஸ்கெடியூல் பண்ணிவிடும் பேசிக்காக நம்மளோட ஈவெண்ட் லூப். ஸோ பெஸ்ட் ஃபார் பாருங்கள், பெஸ்ட் ஃபார் CPU ப்ளஸ் IO பவுண்ட் டாஸ்க்ஸ் மல்டி த்ரெட்டிங். அதுவே ஏசிங் ப்ரோக்ராமிங் வந்து IO டாஸ்க்கு மட்டும்தான் பெஸ்ட்டு, ரைட். ஸோ IO டாஸ்க்கு மட்டும்தான் பெஸ்ட்டு. காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங்கில் மீடியம், async programming வந்து complexity low once you understand பேசிக்காக, ரைட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு IO டாஸ்க்குனா சில பேருக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும், ரைட். IO டாஸ்க்கோட எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஸோ IO டாஸ்க்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் திங்கில் இருந்து எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸோ இல்லை எக்ஸ்டர்னல் API காலோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து டிலே பண்ணும் இல்லை வெயிட் பண்ண வைக்கும் பேசிக்காக ரெஸ்பான்ஸ் வரதுக்கு. ஸோ அதுதான் வந்து IO டாஸ்க் பேசிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் API கால் பாருங்கள். API கால் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் அனுப்புறீங்கன்னா, ஸோ இந்த கெட் ரெக்வஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் கால் தானே, போயிட்டு சர்வரை ஹிட் ஆகிட்டு சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த சர்வர் உங்களோட கோடுக்கு வந்து உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ ஒரு நெட்வொர்க் கால் இது. ஸோ பேசிக்காக ஒரு டைம் இருக்குது, ரைட், டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் IO டாஸ்க். ஃபைல் ரீடிங் பேசிக்காக, ஃபைல் ரீடிங்கும் அதே மாதிரி தான். ஃபைல் ஓப்பன் ஆகணும், அப்புறம் ஃபைலில் இருக்கிற லைன்ஸ்லாம் ரீட் பண்ணணும், அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு IO டாஸ்க். அப்புறம் டேட்டாபேஸ் குவரி இதுவுமே ஒரு IO டாஸ்க். பிகாஸ் நீங்கள் டேட்டாபேஸ்க்கு வந்து ஒரு குவரி சென்ட் பண்ணுறீங்க, அந்த டேட்டாபேஸில் இருக்கிற குவரி ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டாபேஸில் இருக்கிற அந்த ரிசல்ட்ஸ்லாம் ஃபெச் ஆகி உங்களுக்கு வரணும், அப்புறம் அந்த டேட்டாபேஸ் க்ளோஸ் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு IO டாஸ்க். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த டைம் டாட் ஸ்லீப்பு, இந்த மாதிரி இந்த ஸ்லீப் நீங்களே வாலண்டரியாக இந்த மாதிரி டிலே பண்ணுறீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் IO டாஸ்க், ரைட். ஸோ மெயினாக பாருங்கள், டியூரிங் IO டாஸ்க் CPU இஸ் மோஸ்ட்லி ஐடில், ப்ரோக்ராம் இஸ் வெயிட்டிங். ஸோ இந்த CPU வந்து சும்மா இருக்கிற நேரத்தை வந்து நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ எஃபிஷியண்டாக நம்மளால் எப்படி யூஸ் பண்ண முடியுது, பை யூஸிங் ஏசிங் ப்ரோக்ராமிங் பேசிக்காக. ஸோ அதுதான் வந்து கீ கான்செப்டாக இங்கே.